அப்படியே கூஸ் பம்ப்ஸுமாங்கல்ல அந்த மாதிரி தான் இருக்கு. எல்லாருமே அதான் கிங் ஆஃப் ஓப்பனிங்னா அது எப்பவுமே வந்து அஜித் சார் தான். அது நியூ ரிலீஸோ இல்லை ரீ ரிலீஸோ கஷ்டப்பட்டு உழைப்பால கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணால் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து அஜித் சார். அண்ட் அஜித் சாரோட ஃபேன்ஸ் வந்து பயங்கர லாயல் ஃபேன் பேஸ் எப்பவுமே அஜித் சாருக்கு இருக்கும்போது அது ரொம்ப உண்மை. ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ண முடியல, பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. அதான் சொன்னேன், தலைப்பட ரீசனாக தலைவலி வந்துருச்சுங்க, முடியலங்க. அத்தனை பேர் டிக்கெட்னு ப்ரெஷர் வைப்பு பயங்கரமாக இருக்கு. ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் ஃபேன்ஸ் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க? அதான் ஆகஸ்ட் 2011 வந்துச்சு படம். அது FDFS இன்னைக்கு FDFS தெரியல, அந்த மாதிரி இருக்கு. கமலான்னு இல்லை, ஆல் ஓவர் எல்லா தேட்டர்லையுமே அப்படிதான் இருக்கு செலிப்ரேஷன். அது ரோகிணியோ வெற்றியோ காசியோ ஜிகேயோ த்ரூ அவுட் செலிப்ரேஷன்ஸ் அப்படிதான் இருக்கு. அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னென்ன செலிப்ரேஷன் உள்ள வந்து வெங்கட் பிரபு சார் வந்திருக்காங்க. ஏன்னா அவர்கிட்ட தான் அந்த படம் வேணும் விபி சார் தான் நான் ரொம்ப தொல்லை பண்ணேன். அண்ட் இன்னைக்கு படம் வந்து அவர் ரெக்கமெண்ட் பண்ணி ஃபைனலாக வந்துருச்சு. அண்ட் பிரேம்ஜி பிரதர் இருக்காங்க, வைபவ் அண்ணா இருக்காங்க, மகத் பிரதர் இருக்காங்க, அண்ட் சுரேஷ் சந்திரா சார் வந்திருக்காங்க, அண்ட் ஆதிக் பிரதர் வந்திருக்காங்க. அடுத்த படம் ஆதிக் பிரதர் தான் பண்றாங்க. ஸோ எல்லாம் அப்டேட்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் மிகப்பெரிய AK சாரோட ஃபேன் விஜே சித்து அண்ணா வந்திருக்காங்க, DJ பிளாக் பிரதர் வந்திருக்காங்க. ஸோ நிறைய செலிபிரிட்டிஸ் இருக்காங்க. அடுத்த ரீ ரிலீஸ் வந்து என்ன இருந்தால் ட்ரை பண்றோம். அண்ட் தெரி வந்து எல்லாரும் வெயிட் பண்ற ஒரு ரீ ரிலீஸ். அது ஏற்கனவே டேட் 2 வாட்டி போஸ்ட்போன் ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரம் வந்துடும்.